தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே குமாரபாளையத்தில் ஏற்பட்ட அந்த கொள்ளை வழக்கில் தற்போது விசாரணை செய்வதற்காக ஆந்திர போலீசார் வருகை தந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, ஆந்திர போலீசார் வந்திருக்காங்க. இது குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன? நிச்சயமாக திருச்சூரில் இருந்து ஏடிஎம் மிஷினை கொள்ளையடித்து வந்த பணத்துடன் வந்த குமாரபாளையத்தில் இருந்து வெப்படை வரை கண்டெய்னர் லாரியில் போலீசார் துரைத்து பிடித்து அவர்கள் 7 பேரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் கோவை அரசு மருத்துவமனையில் காலில் குண்டடிப்பட்டு கால் அகற்றப்பட்ட நிலையில் உள்ளார். இந்த நிலையில் கைதாகி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 5 குற்றவாளிகளையும் கேரள மாநிலத்தை சார்ந்த திருச்சூர் கிழக்கு போலீசார் ஏடிஎம் கொள்ளையர்களை தங்கள் கஸ்டடியில் எடுக்க தமிழகம் வந்துள்ளனர். நாளை காலை 10 மணி அளவில் சேலம் மத்திய சிறையில் இருந்து 5 குற்றவாளிகளை கஸ்டடி எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஆவணங்களின் நகல்களை பெற்று வருவதாக வேப்படை காவல் நிலையத்திற்கு கேரள போலீசார் வருகை. மேலும் ஆந்திர மாநிலம் அனக்காப்பள்ளி மாவட்டம் பரவடா போலீசார் ஸ்டேஷனில் இருந்து எல்லைக்குட்பட்ட எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் 15,77,000 பணம் திருடப்பட்டுள்ளது. தொடர்பாக மேலும் மற்றொரு எஸ்பிஐ ஏடிஎம்மில் திருட முயற்சி நடைபெற்றுள்ளதால் ஆந்திர மாநில போலீஸ் துறை சார்ந்த எஸ்ஐ கிருஷ்ணா ராவ் வெப்படை காவல் நிலையத்திற்கு வருகை. மேலும் குற்ற சம்பவம் குறித்து குற்றப்பத்திரிகை நகலை பெறுவதற்காக ஆந்திர போலீசார் வந்திருப்பதாகவும் கேரள போலீசார் கஸ்டடியில் எடுத்த பிறகு குற்றவாளிகளை ஆந்திர போலீஸ் கஸ்டடியில் எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பவித்ரா, தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.